தேர்ஸ்டே ஈவினிங் இட்லிக்கு வந்து மாவு ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு ஊற வச்சுதான் நான் எப்பவுமே 5:1ங்கிற ரேஷியோவில் தான் ஊற வைப்பேன். அந்த 5ல் வந்துட்டு அரிசி, கம்பு, சோளம், கருப்பு கவுனி இதில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணியிருப்பேன். யூஸ்வலாக என்ன டம்ளரில் மெஷர் பண்ணுறோமோ அதே தான் 5:1. டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் கத்திரிக்காய் கிரேவி தான் செய்யலான்னு. ஏன்னா இன்றைக்கி கத்திரிக்காய் தான் செய்யணும்னு சொல்லிட்டு முன்னாடி பிளான் பண்ணி வச்சிட்டேன். இது ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். கத்திரிக்காய் சின்ன சின்னதாக சாப் பண்ணிட்டு ஆயில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா உடஞ்சதுக்கப்புறம் பெரிய சைஸ் வெங்காயத்தை ஒன்று சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். அது நல்லா கொலையை வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் புளிப்பு இல்லாத தயிராக பார்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பு இருந்தது அப்படின்னா அது அந்தளவுக்கு சப்பாத்திக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இதனால் ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காயும் இதோட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இது வேகணும். கொஞ்சம் நடுவில் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். அது நல்லா வேகட்டும். ஃபைனலாக உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி விட்டுட்டு கொத்தமல்லி தலை தூவி இறக்குனீங்க அப்படின்னா கத்திரிக்காய் கிரேவி ரெடி. சீரியஸாக சொல்கிறேன், இது புளிப்பு இல்லாமல் இருந்தது அப்படின்னா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். தயிர் புளிச்சுது அப்படின்னா ரைஸ்க்கு தான் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.